செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் குவியல்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்பு தொகுதிகளுக்குள் இருந்து மட்டும் 8 முழுமையான மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அதில் ஒரு எலும்புக்கூடானது தலையற்ற நிலையில், அதாவது மண்டையோடு அற்ற நிலையில் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டுடன் ஒட்டிய நிலையில் ஒரு சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 2 எலும்புக்கூடுகளுடைய மண்டையோடுகளும் உடைந்த நிலையில் காணப்படுகின்றது. மேலும் அந்த மனித புதைகுழி வலயத்தில் தற்பொழுது அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற இடத்திற்கு அருகில் அதே அளவு காலத்தில் ஏராளமான எலும்புக்கூடுகள் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகளும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் குவியல்களாக காணப்படுகின்ற எலும்பு தொகுதிகள் தொடர்ச்சியாக அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இவ்வாறு குவியல்களாக காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளானது அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு சவாலான எலும்புக்கூடுகளாக மாறியுள்ளது. இது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் அடங்கிய வீடியோவினை நேற்றே தந்திருந்தேன். இவ்வாறான நிலையில் நான் நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போன்று அந்த குவியல்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் அல்லது அதனை சுத்தப்படுத்தி அடையாளப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அந்த குவியல்களாக காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகளின் போது அந்த குவியல்களுக்குள் இருந்து மட்டும் 8 மனித எலும்புக்கூடுகள், அதாவது முழுமையான மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த ஒரு எலும்புக்கூடானது தலைப்பகுதி இல்லாதவாறான நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மண்டையோடு அற்ற நிலையில் முண்டமாக காணப்படுகின்ற எலும்பு அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அங்கு குவியல்களாக காணப்படுகின்ற ஏனைய எலும்புக்கூடுகளுக்கு கீழ்ப்பகுதியில் அதனுடைய தலைப்பகுதி, அதாவது மண்டையோடு இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அந்த எலும்புக்கூடுகளை மீட்கின்ற போது அதனுடைய தலைப்பகுதி மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் தற்பொழுதைய நிலவரத்தின்படி அந்த எலும்புக்கூடானது, அதாவது மண்டையோடு அற்ற நிலையில் காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடானது கழுத்து பகுதியுடன் துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அந்த குவியல்களாக காணப்பட்டிருந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த 8 எலும்புக்கூடுகளுடைய தலைப்பகுதியும், அதாவது மண்டையோட்டு பகுதியும் உடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. குறிப்பாக அதில் ஒரு மனித எலும்புக்கூட்டினுடைய மண்டையோடானது முற்று முழுதாக உடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இவ்வாறாக காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகள் முற்று முழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின்னர் நடைபெறுகின்ற பரிசோதனைகளில் இருந்தே அந்த எலும்புக்கூடுகளுடைய தன்மை அல்லது அந்த எலும்புக்கூடுகளில் காணப்படுகின்ற காயங்கள் எதனால் ஏற்பட்டுள்ளது என்பது சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் அங்கு தலைப்பகுதி இல்லாமல் காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடு சம்பந்தமான மேலதிக தகவல்களும் அது சம்பந்தமான ஆய்வுகளின் பின்னரே வெளிப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் பெரிய எலும்புக்கூட்டுக்கு அருகில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று ஒட்டிய நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 2 எலும்புக்கூடுகளுடைய மண்டையோடுகளும் பாதி அளவில் உடைந்த நிலையில் காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரே மாதிரியான உடைவுகள் அந்த மண்டையோடுகளில் காணப்படுகின்றது. மேலும் ஒட்டிய நிலையில் காணப்படுகின்ற அந்த 2 எலும்புக்கூடுகளுடைய முழுமையான பாகங்கள், அதாவது உடலின் முழுமையான பாகங்களை கொண்ட அந்த எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக அது சிதைந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. இவ்வாறாக பல சிக்கல்கள் நிறைந்த நிலையில் காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளை மீட்கின்ற பணிகள் தொடர்ச்சியாக அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இன்று வியாழக்கிழமை அந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போதும் புதிதாக 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் இருந்து இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருந்த மொத்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 235ஆக அதிகரித்துள்ளது. மேலும் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது ஏற்கனவே அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருந்த 11 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அந்த அகழ்வு பிரதேசத்தில் இருந்து இதுவரை காலமும் மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 224ஆக அதிகரித்துள்ளது. மேலும் அந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று எதிர்வரும் சனிக்கிழமையுடன் இடைநிறுத்தப்பட உள்ளது. அதாவது 2ஆம் கட்டத்தின் 45 நாள் முடிவடைந்த நிலையில் அந்த அகழ்வு பணிகளானது இடைநிறுத்தப்பட உள்ளது. இதன் தொடர்ச்சியான அகழ்வு நடவடிக்கைகள், குறிப்பாக 8 வாரங்களுக்கு இதன் தொடர்ச்சியான அகழ்வு நடவடிக்கைகள்
முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதற்கான நிதி செலவுகள் ஒதுக்கப்பட்ட பின்னர் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இது சம்பந்தமான உறுதியான தகவல்கள் எதிர்வரும் சனிக்கிழமை நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் மேலும் 8 வாரங்களுக்கு இந்த அகழ்வு பணிகள் நீடிப்பதற்கான காரணங்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அந்த ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை காணப்படுகின்றது. குறிப்பாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் ஆஜராகின்ற சட்டத்தரணி சில தகவல்களை தெரிவித்திருந்தார். அதாவது தற்பொழுது அந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்ற பகுதிக்கு மிக அருகாமையில் அதே அளவு ஆழத்தில் ஏராளமான எலும்புக்கூடுகள் இருப்பது அந்த ஸ்கேன் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை 8 வாரங்களுக்கு நீடிப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இவ்வாறு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக அதாவது இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக அந்த சட்டத்தரணி தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 43வது நாளாக இன்றைய தினம் காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இன்றைய நாள் மேலும் புதிதாக 4 மனித முழுமையான எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 235 மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட 11 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில் கொடுக்கிறதுக்காக வேண்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 224. இதே வேளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட 8 மனித எண்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் புதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை சுத்தப்படுத்தப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளில் இருந்து காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எண்பு தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது. நேற்றைய தினம் 3 சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசும் எடுக்கப்பட்டது. இன்றைய தினம் கையில கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு சிதைவடைந்த தாயத்து துண்டு வந்து எடுக்கப்பட்டது. அது ஒரு குழப்பகரமான நிலையில் இருக்கிறதால எலும்புகளோட நீளம் மனித எலும்பு தொகுதிகளோட நீளம் என்றது வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. முழுமையாக நாளைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஓரளவுக்கு எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்றதை அனுமானத்துல சொல்லக்கூடியதாக இருக்கு. புலவு நிலையில அல்லது உடைந்த நிலையில இருக்கிறது தொடர்பா தற்போது கருத்து தெரிவிக்க இயலாது. ஏனென்று என்று சொன்னால் அது தொடர்பான விடயம் மனித எண்பு தொகுதிகளினுடைய ஆய்வு முடிவடைந்ததுக்கு பிறகுதான் அந்த விடயத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. கடந்த 14ஆம் திகதி நீதிமன்ற தவணையின் போது பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் ஒரு பகுதியாக ஜிபிஆர் ஸ்கேனிங் முறை தொடர்பான விடயத்தையும் பகுதி அளவில் அவர் குறிப்பிட்டிருந்ததோடு முழுமையான அறிக்கை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்வதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் குறிக்கப்பட்ட ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசத்துல கூடுதலாக வேறுபாடுகள் காணப்பட்ட இடங்கள் ஏற்கனவே தோண்டி அகலப்பட்ட நீள ஆழத்துடன் தொடர்புடையதாக காணப்படுவதாக கூறியதுடன் அவர் அந்த அடிப்படையில் அந்த குறிக்கப்பட்ட ஸ்கேன் செய்த பிரதேசத்தை முழுமையாக அகல்றதுக்கும் ஏனைய சில காரணங்களை குறிப்பிட்டதின் அடிப்படையில மேலும் 8 வாரங்கள் அகழ்வு பணியை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறான தகவல்களையே இன்று அந்த சட்டத்தரணி ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார். இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியாக முழு நேரமாக முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு முழு நேரமாக நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.